சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்தால் அதன் பலன்கள். அசுர குருவான சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்துக்கு அதிகாரம் வகிப்பவர். சுக்கிரன்தான் சொந்த அழகான வீடு, வண்டி வாகனங்கள், ஆடை ஆபரணங்கள், எப்போதும் இளமையான தோற்றம், சிரித்த முகம். சகல செல்வங்களும் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். சுக்கிரன் இவரது அனுக்கிரகத்தால இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் என்றும் போற்றப்படுகிறார். ரிஷபம் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். மீனம் ராசியில் உச்சமும், கன்னி ராசியில் நீசமடைகிறார் சுக்கிரன். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர், காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, திருமணம் முதலான நன்மைகளை ஆணுக்கு அளிப்பவர். பெண்களுக்கு நளினத்தன்மையையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், அழகான கணவனையும் சுகபோகங்களில் திளைக்கும் ஆற்றலையும் வழங்குவார். சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்துக்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசாகாலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். மீசம் என்றால் கெட்டுமிருப்பது என்று பொருள். சுக்கிரன் கன்னிராசியில் நீசம் அல்லது 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், பணம் செலவு, கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கெடுபலன்கள் ஏற்படலாம். சுபம்.